ஒரு கனவுக்கான விஷயத்துல கூட பெண்களை எவ்வளவு முட்டாள்தனமா யோசிக்க வச்சிருக்கு இந்த சொசைட்டி. ஆண்களோட கனவுன்னு கேட்டானா இந்த அளவுக்கு எஜுகேஷன் படிக்கணும், இந்த இடத்துல இந்த இன்ஸ்டிடியூட்ல படிக்கணுங்கிற ஒரு தோணல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஜாப் பார்க்கணும், இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ல போய் வேலை பண்ணணுங்கிற ஒரு தோணல் வரும். அப்புறம் இந்த மாதிரி ஒரு அசெட்டை வாங்கணும், காரு, வீடு, வாட்ச், போனு, இப்படி நிறைய அசெட்ஸ் வாங்கணுங்கிற ஒரு ட்ரீம் அவனுக்கு இருக்கும். இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகணுங்கிற ஒரு ட்ரீம் மென்னுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாம் சாதிச்சதுக்கு அப்புறம் ஒரு சம ஃபிகரை கல்யாணம் பண்ணிட்டு நல்ல குழந்தை குட்டியோட செட்டில் ஆயிரணும், ஒரு ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா ஒரு ட்ரீம் இருக்கும். அதுக்கப்புறம் பவர் வரணும், இன்ஃப்ளூயன்ஷியலா இருக்கணுங்கிற சொல்ற ஒரு ட்ரீம் இருக்கும். இந்த எல்லா ட்ரீமுமே ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை ரிலேட்டடா அதுக்கு சுத்தி தான் 360 டிகிரி ஆங்கிள் அவனோட ட்ரீம் இருக்கும். ஆனா பெண்களுடைய ட்ரீமை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பெண்களுடைய கனவு காணும் ப்ரொசீஜர்லயே இந்த சொசைட்டி பயங்கரமான இன்ஃப்ளூயன்ஸ் போட்டிருக்கிறத நம்ம பார்ப்போம். இதுல அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை சுத்தி அவங்களுடைய ட்ரீம்ஸ் இருக்கான்னு பார்த்தா நாட் மச். அவங்களோட எஜுகேஷன் இப்படி இருக்கணும்னு அவங்களுக்கு தோணல் வருது, ஜாப்ல வேலை பார்க்கணும்னு ஒரு தோணல் வருது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வர அடுத்த ட்ரீம் என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரீம் வெட்டிங். ட்ரீம் வெட்டிங் மேல பெண்களுக்கு இவ்வளோ ஈடுபாடு. they look into every nook and corner and detail of the event called wedding. அதுல என்ன நகை போடணும், என்ன சமையல் செய்யணும், என்ன மாதிரி டெக்கரேஷன் இருக்கணும், என்ன மாதிரி மேக்கப் போட்டுக்கணும், என்ன மாதிரி போட்டோ ஷூட் பண்ணணும், என்ன மாதிரி ஆடைகள் அணிவிச்சுக்கணும், என்ன மாதிரி டான்ஸ் ஆடணும், இந்த மாதிரி டான்ஸ் ஆடணும், இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடணும், சின்ன சின்ன டீடைல் வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு ட்ரீம் வெட்டிங் பத்தி எல்லா சிங்கிள் கேர்ள்ஸுக்குமே நான் கூட நிறைய வாட்டி யோசிச்ச காலங்கள் இருக்கு. ஏன் ட்ரீம் வெட்டிங்க்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி மாறினாங்க விமன்? யோசிச்சு பாருங்க. ஏன்னா இது ஸ்டார்டிங்லேயே நடந்த ஒரு சின்ன கான்ஸ்பிரசியோட அடுத்த லெவல்னு கூட சொல்லலாம். பெண்களுக்கு என்னதான் இந்த உலகத்துல பயங்கரமா இன்டெலெக்சுவல் நாலேஜ் நம்ம வந்து கெயின் பண்ணாலும், என்ன அளவுக்கு டேலண்ட் கெயின் பண்ணாலும், எந்த அளவுக்கு நம்மளுக்கு பேஷன் இருக்குன்னு நம்ம ப்ரூவ் பண்ணாலும், நம்மளை வந்து உலகம் ஜட்ஜ் பண்ற விதம் நம்மளோட புறத்தோற்றத்தை வச்சுதான்ட்டு கேர்ள்ஸுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே சொசைட்டி போட்டுட்டு வர பிரஷர் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும். வீட்டுல அம்மா வெயில போய் நிக்காதுன்னு சொல்றதும், பயங்கரமா வெயிட் போட்டுட்டா உடம்பு குறை, இந்த மாதிரி குண்டா இருந்தா எவன் கல்யாணம் பண்ணிப்பாங்கிற கமெண்ட் அடிக்கிறதெல்லாம் பெண்களாகிய நிறைய வாட்டி நம்ம கேட்டிருக்கோம். சோ இது என்ன வலியுறுத்துது? குட் லுக்ஸ் இருந்து நல்ல உடம்பு சிக்குன்னு கரெக்டா ஒரு பர்டிகுலர் ஒரு ஷேப்ல இருந்தாதான் இந்த கல்யாண சந்தையில பெரிய லெவல்ல நீ வேலை போவேன்னு சொல்லிட்டு உனக்கே தெரியாத இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கு இந்த சொசைட்டி. அதுலயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த அழகுக்கு ஏன் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெண்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா, இது ஒரு ரியாலிட்டி டான்ஸ் ஷோல ஃபினாலே ஸ்டேஜ்ல போய் ஆடுறோம்ல, அந்த ஈவெண்ட் மாதிரி தான் வெட்டிங்க இந்த சொசைட்டி பெண்களை வச்சு பார்த்துட்டு வருது. ஏன்னா இந்த அழகெல்லாம் மெருகேத்தி 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 கடைசியில கல்யாண சந்தையில பெரிய அளவுல உன்னை வேலை போக வைக்கிறதுக்கு அப்படி ஒரு ட்ரீம் வெட்டிங் கொடுத்தாதானே that is the peak event where you're going to establish that you're a good looking bride. That's why you got married to this person in this family with this influential சம்மதம். ஒருவேளை இந்த வெட்டிங்க்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நீ இவ்வளவு ட்ரீம் பண்றதை விட்டுட்டு நீ உன்னை பத்தி உன் லைஃப பத்தி ஆஸ் அன் இண்டிவிஜுவல் ட்ரீம் பண்ணா என்ன ஆகும்? நீ என்ன படிக்கணும்னு நினைப்ப, நீ எந்த அளவுக்கு முன்னேறணும்னு நினைப்ப, எந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் கிரியேட் பண்ணிட்டு உன்னோட ஜாபை நீ எந்த சிறந்த முறையில செய்யணும்னு நினைப்ப, உன்னோட ஸ்கில் செட்டை வளர்த்துக்கணும்னு நினைக்கிற லெவல்ல நீ போயிடுவல்ல. அப்போ காலங்காலமா இவ்வளவு எஃபர்ட் உன் மேல போட்டா நீ அதை வேஸ்ட் பண்ணணும்னு நினைப்பியா? அப்போ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் உன்னோட எஃபர்ட்ஸ் எல்லாம் இன்னும் க்ரோ ஆகி நீ அச்சீவ்மெண்ட் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை தானே நீ சூஸ் பண்ணுவ. அப்போ அந்த சூழ்நிலையை சூஸ் பண்ற ஒரு மெயின் இவெண்ட் தான் நீ உனக்கு ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ற ஒரு இவெண்ட் which is marriage. அப்போ உன் வெட்டிங்கை பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு நீ யாரை கல்யாணம் பண்ணிக்கிற, எந்த நபரை கல்யாணம் பண்ணிக்கிற, அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கு, how do they look at women going for work, establishing themselves as an individual, அந்த ஹஸ்பண்டோட ஃபேமிலி அதை எப்படி பாக்குதுங்கிற ஒரு விஷயங்கள் எல்லாம் நீ நோட் பண்ண ஆரம்பிப்ப. பெண்களாக நீங்க உங்களோட கனவு உங்களை நோக்கி இருக்கும்போது ஒரு உண்மையை புரிஞ்சுப்பீங்க. நீங்க பணம் சம்பாதிக்க உங்களுக்கு திறமை இருக்குங்கிற உண்மையை புரிஞ்சுப்பீங்க. கல்யாணம் பண்ணி போற இடத்துல பயங்கரமான குபேர சம்பவம் இருக்கு, அதை போய் என்ஜாய் பண்ணிக்கலாங்கிற ஒரு சோம்பேறித்தனம் உங்களுக்கு வராது. பட் நீங்க வெட்டிங்க பயங்கரமா யோசிச்சு பயங்கரமான ஒரு ட்ரீம் வெட்டிங் வேணும்னு நினைச்சீங்கன்னா உங்க பேரண்ட்ஸ் பயங்கரமா காசு உள்ளவங்களா இருக்கும், இல்லாட்டி பயங்கரமா காசு உள்ள இடத்துல உங்களை கட்டி கொடுக்கணுங்கிற நினைப்புல உங்க பேரண்ட்ஸ் இருந்தா மட்டும்தான் உங்களால இப்படி ஒரு ட்ரீம் வெட்டிங்க யோசிக்கவே முடியும். லெட்ஸ் பி லாஜிக்கல். அப்போ இவ்வளவு கிராண்டான வெட்டிங் கொடுக்குற ஒரு குடும்பம் உங்களுக்கு நீங்க வளர்றதுக்குள்ளேய பாதையை உருவாக்கி கொடுக்குமா, சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குமா? நீங்க கல்யாணம் ஆகி போற இடத்துல உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி ஷைன் பண்ண அந்த ஒரு என்விரான்மெண்ட் அலோவ் பண்ணுமான்னு நீங்க யோசிக்கணும். வெட்டிங்கை மட்டுமே வலியுறுத்தி உங்க பேரண்ட்ஸ் பயங்கரமா உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்கன்னா ஒருவேளை தி ட்ரீம் ஆஃப் ஃபைண்டிங் த ரைட் ஹஸ்பண்ட், உங்களுடைய உரிமையை அவங்க உங்களுக்கே தெரியாம தட்டி பறிச்சு அவங்களுடைய ஆசையை, அதாவது அவங்களுக்கு என்ன ட்ரீம் மருமகன் வேணுங்கிற ஆசையின் காரணத்தினால இந்த உரிமையை அவங்க எடுத்துக்கிட்டு அந்த உரிமையை வச்சு உங்களுக்கு சூஸ் பண்ணி கொடுக்கிற ப்ராசஸ்ல உங்களை டைவர்ட் பண்றதுக்காக வெட்டிங்கை பத்தி மட்டுமே ட்ரீம் பண்றதுக்காக வச்ச யுக்தியோ ஆர் ட்ரீம் வெட்டிங்ஸ் சைக்கலாஜிக்கல் மேனிபுலேஷன் டன் டு விமன் so that they divert themselves in thinking about the wedding rather than thinking the characteristics of a person whom they are marrying and the mentality of the family to which they are going to get married into.
இதுல வேற உன்னோட ட்ரீம் வெட்டிங் ஆன ஒரு கனவுக்கு கிருஷ்ணாயில ஊத்துற மாதிரி நகை கடை கம்பெனி, புடவை கடை கம்பெனி, போட்டோ ஷூட் பண்ற கம்பெனி, மேக்கப் ப்ராடக்ட்ஸ், ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ், ஜிம்மு, வெயிட் ரிடக்ஷன் பில்ஸ், இது எல்லாமே பயங்கரமா உனக்கே தெரியாம உன்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த ட்ரீம் வெட்டிங்கை மட்டுமே யோசிக்கிறதுக்கு உன்னை ஓரம் தள்ளி உன்னை கொண்டுட்டு போதும்னு உனக்கு தோணுதா? Among all this crap, wedding is just an event. Marriage is for a lifetime. But at the end of the day, there are only two clear choices. Either you can have a wonderful wedding and end up in a shitty marriage, or you can have a shitty wedding and you can end up in a very good marriage. ஒருவேளை if you had a crappy wedding but a great marriage, probably உங்க பார்ட்னரோட ஒன்னா சேர்ந்து கேவலமா நம்ம வெட்டிங் இருந்ததுன்னு ஒரு ப்ராக்டிக்கல் ஜோக் மாதிரி எடுத்துட்டு நீங்க 2 பேரும் சேர்ந்து அதை பார்த்து சிரிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு சூப்பரா வெட்டிங் இருந்து உங்களோட மேரேஜ் கிராப்பியா இருந்ததுன்னா you would have probably lost your sense of humor itself. Think about it, guys. Act accordingly, dream wisely. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. If you have any comments on what my thoughts are, you are free and welcome to give me all your comments in the comment section. Don't forget to follow Somi Mommy in Instagram and subscribe to Somi Mommy YouTube channel. Till I meet you in the next video. It's bye from Somi Mommy, guys. Bye.